Hi all, welcome to SK Innovations. ஒருத்தவங்க கமெண்ட்ல எப்பவுமே எல்லா வீடியோக்குமே கவுண்டர் டாப் அண்ட் கேஸ் ஸ்டவ் கிளீனிங் வீடியோ பண்ணி போட சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் ஒரு 10 டேஸாக என்னோட கவுண்டர் டாப் அண்ட் கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் பிசுக்காக இருக்குன்ட்டு. நான் யூஸ்வலாக எப்படி க்ளீன் பண்ணுவேனோ அப்படி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப்பில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் எடுத்து தனியாக வச்சிடுறேன். உங்களுக்கு இடம் இருந்தால் மூவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் கவுண்டர் டாப்பில் ரொம்ப பொருட்களை அடுக்கி வச்சுக்காதீங்க. க்ளீன் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அடுத்து எல்லாமே எடுத்துகிட்டு கேஸ் ஸ்டவோட ஸ்டாண்டையும் எடுத்துகிட்டு ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். வேஸ்ட் கிளாத்தாக இருந்தால் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா துடைச்சிட்டு தூக்கி போட்டுடலாம். இல்லாட்டி பெரிய கிளாத்தாக இருந்தால் நீங்கள் துவைச்சிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த மாதிரி நம்ம காட்டன் கிளாத்தோ இல்லாட்டி நியூஸ் பேப்பரோ வச்சு துடைச்சி நம்ம க்ளீன் பண்ணும்போது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எண்ணெய் பிசுக்கெலாம் கம்ப்ளீட்டாக வந்துடும். யூஸ்வலாக நான் சமைச்சு முடித்த உடனே இல்லாட்டி அந்த நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே நான் கேஸ் ஸ்டவ்வை ஒரு ஈர துணி போட்டு துடைச்சிடுவேன். அந்த மாதிரி துடைக்கும் போது பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் கூட ஆகாது, கடகடன்னு துடைச்சி வச்சிடலாம். ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு 7 டேஸ் இல்லாட்டி 10 டேஸ் நீங்கள் க்ளீன் பண்ணாமல் வச்சுட்டிங்கன்னா இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டிஷ் வாஷ் ஜெல் போட்டுக்கிட்டேன். அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நார்மலாக நம்ம ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா பாத்திரம் தேய்க்கிறதுக்கு, அந்த ஸ்க்ரப்பரை கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப்புக்கு பேக் சைடில் இருக்க டைல்ஸு இது எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இது ரொம்ப தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஏன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு காட்டன் கிளாத் வச்சு துடைச்சிட்டிங்க. அதனால் உங்களுக்கு எல்லா டஸ்ட்டு எண்ணெய் பிசுக்கு இது எல்லாமே அந்த கிளாத்லேயே வந்துட்டுருக்கும். அதனால் நம்ம யூஸ்வலாக பாத்திரம்லாம் எப்படி தேய்ப்போமோ அந்த மாதிரி எல்லா இடமும் தேய்ச்சி விட்டாலே போதும், சூப்பராக க்ளீன் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் அந்த எண்ணெய் பிசுக்கு டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அழுக்கும் அந்தளவுக்கு சீக்கிரம் போகாது. ஒரு சைடில் இருக்க அழுக்கு ஒரு சைடில் இருக்க எண்ணெய் பிசுக்கு எல்லா இடமுமே ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டவ் கவுண்டர் டாப் அதுக்கப்புறம் சைடில் இருக்கக்கூடிய டைல்ஸ் எல்லாத்துலேயுமே சோப் போட்டு தேய்ச்சி வச்சுட்டேன். அடுத்து ஒரு ட்ரையான பெரிய துணி எடுத்துக்கோங்க. சின்ன துணியாக இருந்தால் சீக்கிரமே நம்ம சோப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த சோப் அந்த துணி ஃபுல்லாக ஆகிடும். அதுக்கப்புறம் நுரையாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பெரிய துணி எடுத்துட்டிங்கன்னா எல்லா இடமுமே இந்த ஒரு துணியிலே துடைச்சி முடிச்சிடலாம். சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. அடுத்து இந்த துணியை நல்லா அலசிட்டு அதுலேயே தண்ணி நனைச்சி இந்த மாதிரி துடைச்சி விட்டுக்கிட்டோன்னா சூப்பராக நல்லா பளபளன்னு க்ளீன் ஆகிடும். கடைசியாக பர்னரையும் 1 டைம் க்ளீன் பண்ணி வச்சிடுறேன். அடுத்து நம்ம எடுத்து கீழே வச்சுருக்கக்கூடிய பொருட்கள்லாம் நல்லா க்ளீன் பண்ணி துடைச்சிட்டு அதையும் வச்சுட்டோன்னா சூப்பராக நம்மளோட கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் ஆகிடுச்சு. இது 10 நாளைக்கு ஒரு தடவை இல்லாட்டி மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சமைச்ச உடனே க்ளீன் பண்ண பாருங்கள். இல்லாட்டி அந்த நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை துடைச்சி எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஸ்டவ் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நாள் நான் சமைச்சிருக்கேன். பாருங்கள், ஒரு நாள் நீங்கள் சமைச்சு முடித்தா இந்த மாதிரி லைட்டாக தான் டஸ்ட் இருக்கும், எண்ணெய் பிசுக்கெலாம் இருக்கும். அதையுமே ஒரு சின்ன காட்டன் கிளாத் எடுத்து துடைச்சி எடுத்துக்கோங்க. இந்த துணி நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. இதை நல்லா துடைச்சி எடுத்துகிட்ட பிறகு ஈரம் பண்ணி இந்த மாதிரி துடைச்சி எடுத்துடுவேன். இதே துணி நீங்கள் டெய்லியுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி டிஷ்யூ பேப்பர் இருந்தால் நீங்கள் துடைச்சி தூக்கி போட்டுடலாம். நான் இந்த மாதிரி காட்டன் கிளாத் தான் யூஸ் பண்ணுவேன். நம்மளோட ஸ்டவ் சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. அவ்வளோதான் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் டெய்லி பண்ணும்போது உங்களுக்கு வேலையும் சுலபமாக இருக்கும், ஈஸியாகவும் க்ளீன் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.